மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் நாய்க்கர்பட்டி கிராமத்தில் இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை உடனடியாக ரத்து செய்திடவும், மாநில அரசுகளின் அனுமதியின்றி எந்த சுரங்க உரிமத்தையும் வழங்கக்கூடாது என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி இந்த பேரவை ஒருமனமாக தீர்மானிக்கிறது. மாண்புமிகு அவை முன்னர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த தீர்மானத்தின் மீது பேச வருகின்ற மாமன்ற உறுப்பினர்கள் தயவு செய்து சுருக்கமாக 2 மணித்துளிகளில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் தி வேல்முருகன் அவர்கள். தந்தோன்றித்தனமாக ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை அங்கு அறிவித்திருக்கிறது. இந்த திட்டம் இந்த திட்டம் உலகத்தின் பல நாடுகளில் எதிர்க்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த திட்டத்தின் ஊடாக இரத்த புற்றுநோய் மற்றும் நுரையீரல் வகுப்பாடு மற்றும் மாரடைப்பு போன்ற அதிபயங்கரமான மனித உயிர்களை காவு கொள்கின்ற மோசமான பின்விளைவுகளை பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மோசமான ஒரு திட்டம். அதனால் தான் இந்த திட்டத்தை தமிழக அரசு எதிர்க்கிறது. அதோடு கூடுதலாக நம்முடைய இந்த டாங்டன் தொழிற்சாலைகள் இருந்த சைனா, அதுபோன்று போர்ச்சுகீஸ் போன்ற நாடுகளில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்பட்டு இன்றைக்கு அதனுடைய கழிவுகளை 8 மில்லியன் டன் அதனுடைய பக்க விளைவுகளாக பல சேதங்கள் ஏற்பட்டுப்பட்டிருப்பதான அறிவியல் ஆய்வறிக்கை புள்ளி விவரங்களை தெரிவித்திருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கிற பல்வேறு அமைப்புகள் இந்த திட்டத்தை எதிர்த்து அதை முறியடித்திருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு திட்டத்தை தொடர்ந்து ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் திணிப்பது, ஏற்கனவே மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட திட்டங்களை திணிப்பது, நம்முடைய வேளாண் மண்டலத்தையே பாழ்நிலமாக மாற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டது. அதுபோன்று ஒன்றிய அரசு தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி மக்கள் உணர்வுகளுக்கு உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிக்காமல் இன்றைக்கு 5000 ஏக்கர் விவசாய நிலங்களை பரந்தூருக்கு நாங்கள் கையகப்படுத்த வேண்டும் என்று அரசை நிர்பந்திப்பது, அதுபோன்று அதானி போன்றவர்களுக்கு பெரும் துறைமுகங்களுக்கு கடல் இயற்கை வளங்களை தாரவாக்கின்ற முயற்சிகளை இன்றைக்கு ஒன்றிய அரசு தொடர்ந்து ஈடுபடுவது. ஆதலால் தமிழ் சமூகம் ஒன்றாக திரண்டு இந்த வரலாற்று சிறப்புமிக்க இங்கு சங்கமித்து தமிழ் வளர்த்த மதுரை மாவட்டத்தை பாலைவனமாக்கிற எந்த ஒன்றிய அரசு திட்டங்களையும் அனுமதிக்க கூடாது என்று இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த அரசினர் தீர்மானத்தை வரவேற்று அமைக்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் ஈஆர் ஈஸ்வரன். ஸ்டெர்லைட்டை மூடிவிட்டு அதே நிறுவனத்திற்கு வேறு பெயரிலே இன்றைக்கு டங்ஸ்டன் சுரங்கத்தை கொடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். அப்ப இவர்களுடைய முயற்சி உள்நோக்கம் கொண்டது. தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டம் வேண்டாம் என்று சொன்ன பின்னால், தமிழக மக்கள் அந்த பகுதி மக்கள் வேண்டாம் என்று சொன்ன பின்னாலும் ஏலம் விடுகிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய தமிழ்நாட்டுக்கு எதிரான போக்காக இது இருக்கும். அதனால இதையெல்லாம் புரிந்து கொண்டு மக்கள் கொந்தளித்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து அரசினுடைய தீர்மானத்தை வரவேற்று அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் அப்துல் சமது. ஒரு தொன்மையை பறைசாட்டுகின்ற அந்த இடத்தை இன்றைக்கு அழித்து ஒழிப்பதற்கான ஒரு சதி திட்டம் இதன் பின்னால் ஒளிந்திருக்கிறதோ என்று ஐயப்படக்கூடிய அளவிற்கு இந்த திட்டம் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மாநில அரசினுடைய அனுமதி இல்லாமல் இந்த திட்டம் மாநில அரசினுடைய எதிர்ப்பையும் மீறி இன்றைக்கு இது ஏலமிடப்பட்டிருப்பதை மனித மக்கள் கட்சியின் சார்பில் நாம் கண்டிக்கின்றோம். மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் சதன் திருமலைக்குமார். இங்கே கிடைக்கின்ற நீரை பயன்படுத்தி இப்பகுதியில் உள்ள விவசாய மக்கள் விவசாயத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்பகுதியில் சுரங்கம் அமைத்தால் மக்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படும். அரிய வகை உயிரினங்கள் அழிக்கப்பட்டுவிடும். சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும். தூத்துக்குடியில் நடந்த ஸ்டெர்லைட்டில் ஏற்பட்ட கதி இங்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதில் சுரங்கம் அமைப்பதை மத்திய ஒன்றிய அரசு சுரங்கம் அமைப்பதை அங்குள்ள மக்கள் கடுமையாக எதிர்க்கின்றார்கள். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் அந்த சுரங்கம் அமைக்கக்கூடாது என்பதில் தமிழக அரசால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த தீர்மானத்தை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆதரித்து வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் சிந்தனை செல்வன். இந்த மண்ணை இந்த நிலத்தை பாதுகாப்பதிலே எவருக்கும் சளைக்காதவராக இருக்கிற மாண்புமை முதல்வர் அவர்களை நன்றியோடு நினைவு கூர்ந்து, நான் வாழ்கிற கடலூர் மாவட்டத்திலே வேளாண் நிலப்பரப்பை, திருமுட்டம் பகுதியில் இருக்கிற வேளாண் நிலங்களை எல்லாம் திடுமென ஒன்றிய அரசு கனிமத்துறை ஏலம் விட்ட போது ஆறு தெழுந்து அதை தடுத்து நிறுத்திய
மாண்புமை தமிழக முதல்வர் அவர்கள் இந்த நன்னிலத்தையும் பாதுகாப்பார். அவரோடு தமிழக மக்கள் உடனிருப்போம், உறுதியாக இருப்போம் என்பதை சொல்லி இந்த தீர்மானத்தை வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் நயனா நாகேந்திரன் அவர்கள். இவ்வளவு பெரிய விஷயமா இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஒரு சாதாரண விஷயம், அது ரொம்ப சாதாரண விஷயம். மத்திய அரசு மாநில அரசு விளக்கம் கேட்கு. பிப்ரவரி மாதம் விளக்கம் கேட்கும்போது அங்கே 20 சதுர கிலோமீட்டர் 20 சதுர கிலோமீட்டரில் 1.96 சதுர கிலோமீட்டர் தான் இந்த நம்ம மேற்கு சொன்ன சமணப்படுகைகள், அழகர் கோயில்கள், பெரிய கழுகுகள் எல்லாமே அங்கே தான் இருக்குது. எனக்கு உள்ளபடியே பெருமையாக இருந்தது. இன்னைக்கு அவையில் பேசுகிறவங்க எல்லாம் பில்லு கொடுக்க தீர்மானத்தில் பேசல, உள்ளத்தில் பொங்குகிற அந்த உணர்ச்சியை நான் பார்த்துக்கிறேன். அவர்களுக்கெல்லாம் சாலிட். ஆனால் நீங்கள் நாங்கள் உடனே தெரிவிக்கலன்னு சொல்கிறீங்க. இது சட்ட திருத்தம் தெரிவித்த உடனே 3/10/2023 அன்று ஒன்றிய சுரங்க அமைச்சருக்கு நான் எழுதிய கடிதத்தில் நில உரிமைகள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் மேற்படி சட்டத்தில் மாநில அரசின் உரிமைகளை பறிப்பது போல் ஆகிறது. எனவே முக்கியத்துவம் மற்றும் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த கனிமங்களை சுரங்க குத்தகை அனுமதி வழங்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கே அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அப்போ எழுதியிருக்கேன். உடனே மாண்புமிகு உறுப்பினர் இங்கே என்ன சொல்கிறார் என்றால், அந்த 1.47 ஹெக்டேர் வந்ததே அப்போதே நீங்கள் சொல்லியிருந்தால் நாங்கள் அப்போதே இந்த விஷயத்தை விட்டிருப்போமே என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். உங்கள் எதிர்ப்பை அப்போதே நாங்கள் தெரிவித்திருந்தால் நாங்கள் அப்போதே விட்டிருப்போம் என்று ஒரு கருத்தை சொல்கிறீர்கள். அப்போதும் எதிர்ப்பை தெரிவித்தோம், இப்போதும் நம்முடைய எதிர்ப்பை நாம் தொடர்ந்து தெரிவித்திருக்கிறோம். உங்களுக்கு உள்ளபடியே இந்த எதிர்ப்பை தெரிவித்து அந்த உள்ளபடியே அந்த எதிர்ப்பை உள்வாங்கிக் கொண்டு எதிர்ப்பு வருகிறது, இதை நிறுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் அன்றைக்கே நாங்கள் எதிர்ப்பை தெரிவித்திருந்த போதே நீங்கள் நிறுத்தி இருக்க முடியும். இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் கடிதம் எழுதியதற்கு பிறகும் நீங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வருவேன் என்று ஏலம் விடுகிறேன் என்று சொன்னால் உங்கள் உள்மனதில் என்ன ஒட்டி கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்கள் முன்னாலே கேள்வியாக வைக்கிறேன். எனவே நீங்கள் பிள்ளையும் கிள்ளி விடுகிறீர்கள், தொட்டிலையும் மாற்ற முயற்சிக்கிறீர்கள். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் கொண்ட தீர்மானத்தின்படி நாங்களும் ஏற்கனவே இது குறித்து எங்களுடைய அமைச்சர் கிருஷ்ணன், மாண்புமிகு மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியிடம் நாம் பேசியிருக்கிறோம். ஆக நல்ல செய்திகள், மக்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்திகள் வரும் என்பதை எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இங்கு பிஜேபி கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாரு. அதாவது நான் கேட்கறது, அவை முன்னவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த தீர்மானத்தை எல்லா கட்சி தலைவர்களும் இது வரைக்கும் பேசினாங்க, அத்தனை பேரும் வரவேற்றிருக்கிறாங்க. நீங்க அதை வரவேற்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரே வார்த்தை சொல்லுங்க. வேற ஒண்ணு. மாண்புமிகு உறுப்பினர் நயனா நாகேந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த பகுதி மக்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் கொண்டு வந்திருக்கிற தீர்மானத்திற்கு நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். மக்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். அப்படின்னா நீங்க ஆதரிக்கிறீங்க எடுத்துக்கிடலாம். அப்படித்தானே அந்த தீர்மானத்தை? நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் ஜி கே மணி. நம்முடைய தமிழக அரசின் சார்பில் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானம் என்பது மக்களுக்கு ஏற்புடையது அல்ல என்று மக்களே போராடுகின்ற காரணத்தால், தமிழக அரசு ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்திருக்கிற காரணத்தால் இந்த திட்டத்தை மத்திய அரசு கட்டாயம் கைவிட வேண்டும் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு. ஆகவே இந்த தீர்மானத்தை ஆதரித்து பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்கிற வேளையில் நடுவண் அரசை வற்புறுத்துவதெல்லாம் இது தமிழ்நாடு அரசு ஒப்புதல் பெறப்படாத திட்டம் என்பதோடு மக்களுக்கு எதிரான திட்டம் என்பதனாலே நடுவண் அரசு நிச்சயமாக கைவிட வேண்டும் என்றும் இந்த தீர்மானத்தின் வாயிலாக வலியுறுத்தி தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே நெஞ்சார வரவேற்று அமர்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். 3/10/2023 அன்று மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர்கள் மத்திய சுரங்கத்துறைக்கு எழுதிய கடிதத்தில் இந்த அரசின் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார் என்பதை அறிய விரும்புகின்றேன். இந்த சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்படும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த எம்பிக்கள் மற்றும் அதன் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் முழு அளவில் அழுத்தம் கொடுத்து அங்கேயே சட்ட திருத்தத்தை
தடுத்து நிறுத்தியிருக்கலாம். அதை செய்ய இந்த அரசு தவறிவிட்டது. மத்திய அரசாங்கத்திலிருந்து இந்த திருத்த சட்ட முன்வடிவு மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு கருத்து கேட்கிற போது அப்போதே நம்முடைய தமிழ்நாடு அரசு அதற்கான எதிர்ப்பை அவர்களுக்கு திட்டவட்டமாக நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். இந்த இதை நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது. காரணம், இது ஸ்டேட் அட்டானமிக்குள் நீங்கள் தலையிடுகிறீர்கள். ஒரு மாநில அரசுடைய ஒப்புதல் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் என்கின்ற போர்வையிலே நீங்கள் ஒன்றிய அரசு நினைத்தால் எந்த இடத்திலும் போய் நீங்கள் இத்தகைய சுரங்க பணிகளை செய்து கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நீங்கள் மேற்கொள்வதற்கு நிச்சயமாக தமிழ்நாடு ஒருபோதும் தன்னுடைய அனுமதியை வழங்காது என்று தமிழ்நாடு திட்டவட்டமாக தன்னுடைய எதிர்ப்பை அந்த சட்ட முன்வடிவிற்கு ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. இருந்த போதிலும் ஒன்றிய அரசு அங்கே நாடாளுமன்றத்தில் தனக்கு இருக்கக்கூடிய அறுதி பெரும்பான்மையினுடைய அடிப்படையில் அவர்கள் அந்த சட்டத்தை அன்றைக்கு நிறைவேற்றி வந்து அந்த சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றிவிட்டு நமக்கு சொல்லியிருக்கார்கள். சட்ட முன்வடிவிலேயே மிக கடுமையான எதிர்ப்பை திராவிட முன்னேற்ற நம்முடைய மாண்பு முதலமைச்சரான தலைமையில் இருக்கக்கூடிய அரசு ஏற்கனவே தெளிவாக தெரிவித்திருக்கு. பல சட்டங்கள் விவாதம் இல்லாமலே அங்க வந்திருக்கு. இது விவாதத்துக்கு வந்தாங்கிறதே பெரிய கேள்வி. எதிர்ப்பு தெரிவிச்சு சொல்றீங்களா மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே? இதே போல்தான் மாண்பு அம்மாவுடைய அரசு இருந்த பொழுது காவிரி நதிநீர் பிரச்சனை சம்பந்தமாக உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை அப்பொழுது இருந்த மத்திய அரசு நிறைவேற்ற காலதாமதம் செய்த காரணத்தினால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற 37 பேர் தொடர்ந்து 22 நாட்கள் அவையை ஒத்திவைக்கின்ற ஒரு சூழலை உருவாக்கணும். அப்படி மாநில உரிமை பறிபோகின்ற பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றங்கள் அங்க தகுந்த அழுத்தத்தை கொடுத்திருக்கணும். மெஜாரிட்டி நிறைவேற்றப்பட்டா நம்ம சந்திக்கிறோம்ல, பாதிக்கப்பட்டது தமிழ்நாடு மக்கள் தானே. அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை உங்களிடத்தில் இருக்கின்றது. அதுக்குதான் நாடாளுமன்ற தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் அந்த சுரங்க ஏலத்தை நடத்துகின்றார்கள். நான் முதலமைச்சர் அவர்கள் 20/11/2022 பாரத பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமையை உடனடியாக ரத்து செய்துவிடவும் சம்பந்தப்பட்ட மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்க உரிமை இலக்கத்தை மேற்கொள்ளக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளதாக அரசு செய்தி வெளியீட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த செய்தி குறிப்பிலேயே மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர்கள் கடந்த ஆண்டு அக்டோபர் 3ஆம் தேதி 3/10/2023 மத்திய அரசுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்ததாகவும் அந்த கடிதத்திற்கு உடனடியாக 2/11/2023 பதிலளித்த மத்திய சுரங்கத்துறை மாநில அரசின் கோரிக்கையை நிராகரித்ததாகவும் தெரிய வருகிறது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் 3/10/2023 கடிதமும் அதற்கு மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் 2/11/2023 பதில் கடிதங்கள் வழங்கப்பட்டதில் அதன் முழு உரம் இதுவரைக்கும் தெரிவிக்கல. தனி தீர்மானத்தில் நீங்க கொண்டு வரல. ஆரம்ப காலகட்டத்திலே இந்த சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தப்பள்ளி கோருகின்ற போதே இந்த விவரத்தை மத்திய அரசுக்கு எழுதப்பட்டிருந்தால் இந்த ஏலத்தை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தால் பாதிக்கப்படக்கூடிய வேலூரை சுற்றியுள்ள சுமார் 25 கிராமங்கள் நவம்பர் மாதம் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும் இந்த மாவட்ட ஒரு கருத்தை கேட்டுடுங்க. சொல்லிட்டு இல்ல அவை ஒரு கருத்தை கேட்டுக்கிட்டோம். இருங்க, உங்களுக்கு பேச வாய்ப்பு தரல. நீங்க எவ்வளவு முழு கருத்து ஒரு செய்தி அவங்க கருத்தையும் கேட்டு நீங்க பேச போறீங்க. அதாவது ஒரு செய்தியை திருப்பி தவறான செய்தி பதிவு செய்யறீங்க. அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, நீங்க கடிதம் எழுதுறீங்க, அந்த கடிதத்தில் என்ன இருக்குன்னு சொல்லல, அவங்க என்ன அது தெரியல, இது தெரியலன்னா நீங்களும் ஒரு முதலமைச்சர் இருந்தவர். இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும்போது அந்த டாக்குமெண்ட்ஸ் பூரா அந்த தீர்மானத்தில் வராது. உங்களுக்கு அது தேவை என்றால் நீங்க வேற தனி தீர்மானம் போட்டோ அல்ல கேட்கலாம். ஆக இதில் என்ன சொல்லுவாங்க தீர்மானத்தில்னா மைய கருத்தை தான் சொல்லுவாங்க. அவர் சொல்றாரு இங்க வந்துட்டு நீங்க வைக்கல போடல அப்படின்றாரு. இந்த ஏல விடும் அதிகாரத்தை அவங்க ஒரு மைனர் அண்ட் மினரல் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட், அதான் MMDR சொல்லுவாங்க. அந்த ஆக்ட்ல ஒரு திருத்தத்தை அவங்களே பண்ணிட்டாங்க. யாரையும் கேட்கல. திருத்தத்தை பண்ணிட்டு என்ன செய்தாங்கன்னா அந்த கனிமத்தை டங்ஸ்டனை
ஏலம் விடுகிற அதிகாரம் அது என்ன சொல்றாங்க, அதை திருத்திட்டு நமக்கு சொல்றாங்க, ஏலம் விடுகிற அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு மட்டுமே உண்டு. இதை விட கேவலம் எல்லா அர்த்தம் சொல்றாங்க, ஒன்றிய அரசால் தேர்வு செய்யப்படும் ஏலதாருக்கு சுரங்க குத்தகை வழங்கும் அதிகாரம் மட்டுமே மாநிலத்துக்கு உண்டு. ஆக ஆண்டான் அடிமை, இது சுயமரியாதைக்கு கூட்டப்பட்ட சவால். இது கனிம வளம் மட்டும் போல நம்முடைய மானமே இதுல போச்சு. ஆக நான் ஏலம் விட்டுடுவேன், ஏலம் விட்டவனுக்கு இந்துஸ்தான் டைம்ஸ் சொல்லுவேன், அவனுக்கு நீ மரியாதையா அவனுக்கு கொடுன்னு சொன்னா இவங்க என்ன எஜமானா? மத்திய சர்க்கார், மாநில சர்க்கார் ஏவல் அவனுக்கு கை கட்டி நிக்க வேலைக்காரனா? அந்த அதிகாரத்தோடு போட்டிருக்காங்க சட்டத்தை. இந்த சட்டம் தெரிவிச்ச உடனே நான் 3/10/2003 ஒன்றிய சுரங்க அமைச்சருக்கு உடனே கடிதம் எழுதினேன். விவரமா எழுதினீங்களா கேட்கிறீங்களா? விவரமா. நில உரிமைகள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் we are owner of this land. மேற்படி சட்ட திருத்தம் மாநில அரசின் உரிமைகளை பறிப்பது போல் ஆகிறது. இதை விட என்ன சொல்றது? எனவே முக்கியத்துவம் மற்றும் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த கனிமங்களை கிரிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் சுரங்க குத்தகை அனுமதி வழங்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கே அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு மேல என்ன சொல்றது? அதனால நாங்க எல்லாத்தையும் செய்யாமல் நாங்க செய்திருவோம். நீங்களே என்ன பேசும்போது சொல்றீங்க, தெரிய வருகிறது தெரிய வருகிறது. ஏன்னா உங்களுக்கு மெட்டீரியல் இல்லை, தெரிய வருகிறது. அதனால உங்களுக்கு தப்பா நான் சொல்லல. நீங்கள் முதலமைச்சர் இருந்துங்க, நிர்வாகத்தில் அப்படிதான் இருக்கும். ஒரு தீர்மானத்தை போடுவோம், அவ்வளவுதான். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு மூத்த உறுப்பினர் தன்னுடைய பேச்சில் நிறைய சர்ச்சைன்னு சொல்றாரு. நாங்க கேட்கறதை நீங்க கடிதம் எழுதியிருக்கிறீங்க, என்ன விவரம் எங்களுக்கு எப்படி தெரியும்? நீ சொன்னா தானே தெரியும். இப்பதான் நீங்க சொல்லி இருக்கிறீங்க, அதனாலதான் தெரிய வருதுன்னு நான் சொல்றேன். இதை நீ கிண்டல் அடிச்சு தீர்மானம் இப்பதானே வருது, இப்பதான் கடிதம். நாங்க அங்க இருந்த கடிதத்தை உங்களுக்கு கொண்டு அனுப்பணுமா? இல்ல அவங்க, அதாவது நீங்க சொன்னது அவங்க என்ன சொன்னா தெரிய வருகிறேன்னு தான் நீங்க சொல்ல முடியும். உங்களுக்கு கவனத்துக்கு நாங்க தரலங்கிறத அவை முன்னவர் தெளிவுபடுத்திட்டாங்க. எங்களை பேச விடுங்க பேரவைத் தலைவர்களே. பேரவைத் தலைவர்களே, தாங்கள் எழுதிய கடிதம் எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் அதை வெளியிட்டு எங்களுக்கு தெரியும். அதான் தெரிய வருகிறது நான் சொல்றேன். தெரிய வரை சொல்லுங்க, விளக்கம் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அதைத்தான் அவங்க பதிவு பண்ணாங்க. நீங்க இப்படித்தான் எழுத முடியும்னு சொன்னாங்க. அவை எதிர்கட்சி தலைவர்கள் அனுபவமிக்க பேர், முதலமைச்சர் இருந்தவர், அமைச்சராக இருந்தவர். நீங்க முதலமைச்சராக இருக்கும்போது மத்திய சர்க்காருக்கு எத்தனையோ கடிதங்கள் எழுதினீங்க. அதுல ஒன்னாவது எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? இன்னைக்கு சார் அரசு சார் ஒரு அரசு இன்னொரு அரசு சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் எழுதுறார், அது உங்களுக்கு அனுப்பணுமா? என்ன சார் நியாயமா இருக்கு? நீங்க ஒண்ணு கேட்கற சார், இது ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா சொல்லி விடுங்க சார், சொல்லலாம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு முதலமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்க எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உங்கள் உறுப்பினர் இருக்கிறாங்களா, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு பெருமையா பேசுறீங்களா, என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். நான் கூட எதிர்க்கட்சி தலைவர் ஒரு ஆதாரமாக பேச மாட்டார் என்று இப்பொழுது அமைதியாக இருந்தார். ஆனால் இப்பொழுது நான் விவரத்தை கேட்டு ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அங்கே போராட்டத்தில் ஈடுபட்ட நேரத்தில் அந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் நேரடியாக சென்று அவர்களுக்கு இந்த போராட்டத்தினுடைய தன்மையை பற்றி அறிந்து கொண்டு அதை நிறுத்துங்கள், உங்களுக்கு ஆதரவாக இந்த அரசு இருக்கும் என்று சொல்லி அதற்கு பிறகு முதலமைச்சரை கடிதம் எழுதியிருக்கிறார் என்ற விவரத்தையும் சொல்லி சட்டமன்றத்தில் இது போன்ற தீர்மானத்தை நான் கொண்டு வரப்போகிறோம் என்பதையும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க சொல்லி அதற்கு பிறகுதான் இந்த தீர்மானம் வந்திருக்கிறது என்பதை நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அவை முன்னவர். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கூட திமுக எதிர்க்கவில்லைன்னு சொல்ல, தெரிகிறது சொன்னார். எதிர்க்கவில்லை என்று தெரிகிறது, அதே சொல்றீங்க சார் நீங்களா சார்? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே,
நீங்க கடிதம் எழுதியிருக்கிறீங்க, அதுல என்ன வாசனை எங்களுக்கு என்ன தெரியும், என்ன விவரம் தெரியும், அதனாலதான் தெரிய வரீர்னு சொல்றேன். ஆகவே ஒரு பொருள் தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். நீங்க கடிதம் மத்திய அரசுக்கு எழுதியிருக்கிறீங்க, என்ன விவரம் எழுதிருக்குன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அதே மத்திய அரசு உங்களுக்கு பதில் கடிதம் கொடுத்திருக்காங்க, அதுல என்ன விவரம் தெரியும்? இப்ப பிரச்சனை வரங்காட்டி நீங்க பேசுறீங்க, அந்த பிரச்சனை எங்களுக்கு ஆழம் தெரிஞ்சிருக்க வேணும்ல எதிர்க்கட்சிக்கு, அதை நீ வெளிப்படுத்தலையே. நிறைய கடிதங்கிறது இது முக்கியமான பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனை, மக்கள் வாழ்வாதார பிரச்சனை, மக்கள் பாதிக்கப்படுகின்ற பிரச்சனை. அப்படி பிரச்சனை வருகின்ற பொழுது நீங்க தனி தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது அந்த விவரம் எதிர்க்கட்சிக்கு தெரிய வேணும்ல, மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேணும்ல. நீங்க தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றணும், ஆமாம் போட்டு நாங்க போகணும், எதையுமே சொல்லக்கூடாது, எதையும் விளக்க கேட்க கூடாது. என்னங்க நியாயம்? அவை முன்னவர் உட்காருங்க. இல்ல கோபப்படாதீங்க சார். நான் எழுதிய கடிதத்தில் என்னென்ன தெரிவித்தேன் என்று அதை சொன்னேன். மாண்புமிகு முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் இந்த டங்ஸ்டன் அந்த இன்சான் கொடுக்க கூடாது என்று அந்த அமைச்சருக்கு அறிவுறுத்துங்கள் என்று அவர் கடிதம் எழுதினார் பிரதமருக்கு. அந்த கடிதத்துக்கு 2 சரத்தையும் கூட்ட சொல்லிட்டேன். நீ இதுக்கு மேல என்ன வேணும்? அது காப்பி வேணுமா? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இது ஒரு முக்கியமான பிரச்சனை, அங்க இருக்கிற மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. அதை தான் நான் முன்னிறுத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது பிப்ரவரி மாசமே ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு விட்டது. 10 மாசம் என்ன பண்ணீங்க? அரசாங்கம் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி அரசாங்கம் நடத்திக்கிட்ட பொழுது மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை தட்டி மத்திய அரசு கேட்க வேணும்ல. நீங்க எந்த வித கடிதமே எழுதவில்லையே மத்திய அரசுக்கு, இந்த சுரங்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எந்த கடிதமும் மத்திய அரசுக்கு எழுதவில்லை என்று எக்ஸ் வலைதளத்தில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் கொடுக்க போறீங்க? உங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கலையே, தெரிவிச்சிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது. நாங்க தடுத்து நிறுத்தணும் அவர் சொல்றாரு. பேரவைத் தலைவர் அவர்களே, இவ்வளவு வேகமாக பேசிவிடுகிற காரணத்தால் இதை சாதித்து விட்டோம் என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன். நாங்கள் அவ்வப்போது தொடர்ந்து கடிதம் எழுதியிருக்கிறோம், தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கண்டன குரலை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, போராட்ட கலவரத்தில் ஈடுபட்டிருக்க போய் கூட நம்முடைய அமைச்சர் பேசுகிற போது இது போன்ற தீர்மானம் அவையிலே சட்டமன்றம் கூடுகிற நேரத்தில் கொண்டு வருவோம் என்று சொல்லிதான் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். கடிதத்தை எழுதுகிற போது அவ்வப்போது செய்தி வெளியிடுகிற தலைப்பில் பிரதமருக்கு முதலமைச்சர் இந்த சம்பந்தமாக கடிதம் எழுதியிருக்கிறார் என்ற செய்தி வெள்ளம் விவரம் வந்திருக்கிறது. ஒரு தெரியவில்லை சொன்னால் என்ன புரியவில்லை என்று நீங்க நீர்வளத்துறை அமைச்சர் எழுதினார், முதலமைச்சர் எழுதினார், அவங்க என்ன கடிதம் எழுதுனாங்க அப்படின்னு கேட்கிறாரு. எழுதுனாங்க. எனக்கு இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த போஸ்ட் ஆஃபீஸ் முத்திரையோட கொண்டு வந்துருப்பேன். 2/11/2023 அன்று ஒன்றிய சுரங்கத்துறை அமைச்சர் அளித்த பதிலில் உரிய சட்ட திருத்தங்களை மேற்கொண்ட பிறகே இந்த ஏலம் விழுவதாகவும் தேசிய அளவிலான தேவைகளை கருத்தில் கொண்டு மாநில அரசுகள் இந்த கொள்கைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். இல்லை என்றார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாநிலத்தினுடைய உரிமை பறிபோகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு நாடாளுமன்றத்திலே நம்ம நாடாளுமன்றம் அழுத்தம் கொடுத்திருக்கணும். அவை ஒத்துழைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தா தான் அது நடக்கும். சட்டம் நிறைவேறியாச்சு. இப்ப சட்டம் நிறைவேறின பிறகு நீங்க தீர்மானம் கொண்டு வந்து என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. தீர்மானத்தை ஒரு முறை நிறைவேற்றுவோம். பண்ண முடியாது. முதலமைச்சர் சட்டம் நிறைவேறதுன்னா எங்களுடைய ஆதரவு நிறைவேறிச்சு. நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். அது நாடாளுமன்றத்துக்கு பதிவாயிருக்கு. எப்படி நிறைவேறதுன்னா நாங்கள தடுத்துக்க முடியுமா? நாங்க மெஜாரிட்டி அவங்க இருக்கும்போது இப்படி பண்ண முடியும் சொல்லுங்க. நீங்களும் அங்கே குரல் கொடுத்தோம் நாங்கள் சபையை நடத்த விட்டு பண்ணு பல பேரும் சொல்லியிருக்கீங்க. அப்போ எல்லாம் சபை அவன் நிறைவேற்றும் தீர்மானத்தை தடுத்து நிறுத்திட்டீங்களா? நீங்க சொல்லுங்க. முன்னவர் 2003 சட்டம் நிறைவேற்றாங்க. அது வழி நீ உடனே சொல்லியிருக்க வேண்டாமா? அட்டோன்ஸ் இமிடியட்லி 3/10/2003 அன்றே நான் அந்த மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கிறேன். ஆக நிறைவேற்றினாங்க, தெரிஞ்சது, கடிதம் எழுதணும். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அதை எதிர்க்கு நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன். பிப்ரவரி 2024 பிப்ரவரி மாதம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு 10 மாத காலமாக என்ன செஞ்சீங்க? எதுவுமே செய்யலையே. இப்ப எடுக்கிற நடவடிக்கை அப்பவே எடுத்திருந்தா இதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் நான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, ஒரு சட்டம் மத்திய அரசு கொண்டு வருகின்ற பொழுது மாநில உரிமை பாதிக்கப்படுகின்ற பொழுது அங்க அழுத்தம் கொடுத்தே ஆகணும். அதுக்கு தானே எம்பி போறாங்க. சும்மா நான் எழுத்தேன் நிறைவேறிட்டு அப்புறம் ஏன் கொண்டு வரீங்க? நான் என் கடிதம் எழுதினா, அவர் எழுதினார், சுற்றுச்சூழல் எழுதினார். எதுக்கும் பணியாத காரணத்தால் தான் இந்த மன்றத்துக்கு இந்த மன்றமே இதை
அந்த திட்டத்தை எதிர்க்கிறது, இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறது கொண்டு வந்திருக்கோம். நீங்க இப்போ என்ன சொல்றீங்க? இந்த திட்டம் நமக்கு தேவையில்லாத ஒன்று தானே, சுரங்கம் வரக்கூடாது இல்லையா அப்படின்னா தீர்மானத்தை ஆதரிங்க. இல்ல சுரங்கத்தை வேதாந்தா பக்கமோ நீங்களும் சேர்ந்துக்கிட்டா ஆதரிச்சுக்கோங்க. தயவுசெய்து அமைதியா இருங்க, உட்கார்ந்துட்டு பேசணும். நீங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் அவையுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது, இதையெல்லாம் முன்கூட்டியே நடவடிக்கை மேற்கொண்டிருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது, மக்களும் போராடி இருக்க மாட்டாங்க. அதைத்தான் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றேன். அது மட்டும் இல்ல, மாண்புமிகு அவை முன்னவர், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கு உறக்கமா பேசுறாரு, நானும் பேசிடுவேன். ஏற்கனவே இந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் முயற்சி எடுத்து மத்திய சர்க்காருக்கு தெரிவித்து அவர்கள் ஆன காரணத்தால் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ஒன்னு ஜாதிக்கு படிலாம் இப்படிதான் பேசி ஆகணும், வேற எப்படி பேச முடியும்? மறுபடியும் எதிர்கட்சி ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஆரம்பத்துக்கு போயிட்டார். இப்போ நான் திரும்ப திரும்ப ஒரு ஒன்றை தெளிவாக சொல்கிறேன். நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் நிச்சயமாக ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது. அது வந்தால் அதை தடுத்தே தீர்வோம். அதான் திரும்ப திரும்ப சொல்றேன். நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற வரையிலே இது நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். மாண்புமிகு முதலமைச்சர் இந்த மாபெரும் சபையில் 3 தரம் நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் மத்திய சர்க்காரே அதை கொண்டு வருகிறது என்று சொன்னாலும் சரி, அதை நான் இங்கு நடத்தப்பட மாட்டேன் என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறார். இந்த பிரகடனத்துக்கு பிறகு கூட நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள் என்று சொன்னால், இதை விட நீங்கள் வேதாந்தாக்காவுக்கு நேரடியாக பேசிவிடலாம். மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.